உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இன்று மாலை சரியாக 6:52 மணிக்கு சென்னை மவுலிவாக்கம் 11 மாடி கட்டிடம் தகர்த்து தரைமட்டமாக்கப்பட்டது. கடந்த 2014 ஜூன் மாதம் 28ஆம் தேதி மவுலிவாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் திடீரென சரிந்து விழுந்து பல உயிர் சேதங்கள் நிகழ்ந்த நிலையில் அதன் அருகில் உள்ள அதே நிறுவனத்திற்கு சொந்தமான பி பிளாக் என்று அழைக்கப்படும் இந்த 11 மாடி கட்டிடம் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதனை முற்றிலுமாக இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இன்று காலை சுமார் 10 மணி முதலே அக்கட்டிடத்தை சுற்றி 100 மீட்டருக்குள் உள்ள 124 வீடுகளில் இருப்பவர்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தது காவல்துறை. பின் மவுலிவாக்கத்தை சுற்றியுள்ள 2 கிலோமீட்டர் சுற்று வட்டார பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. காலை 11 மணி அளவில் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் சாலைகள் முற்றிலுமாக அடைக்கப்பட்டது. சரியாக 11:30 மணி அளவில் கட்டிடத்தின் தூண்களில் RDX வகையைச் சேர்ந்த வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டன. இதனால் அப்பகுதியில் 1000க்கும் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர், ஒரு கூடுதல் ஆணையர், 2 இணை ஆணையர், காவல்துறையினர், பொதுப்பணித்துறையினர், தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் என ஒட்டுமொத்த மவுலிவாக்கமே அதிகாரிகளின் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அப்பகுதியில் இருந்த கால்நடைகள் உட்பட அனைத்து உயிரினங்களும் பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டு கட்டிடத்தை தகர்க்க குறிக்கப்பட்ட நேரமான மதியம் 2:30 மணிக்காக காத்திருந்தனர் அதிகாரிகள். ஆனால் கட்டிடத்தினுள் வைக்கப்பட்ட வெடிபொருட்களின் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மாலை 6:30 வரை காலதாமதம் ஆகிய நிலையில் சரியாக 6:40க்கு கட்டிடத்தை இடிக்கும் கவுண்டவுன் அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது. இருள் சூழ்ந்த வேளையில் சரியாக மாலை 6:52ற்கு வெடி வைத்து தகர்க்கப்பட்ட கட்டிடம் 2 வினாடிகளில் தரைமட்டமானது. பதினோரு மாடிகள் கொண்ட இக்கட்டிடம் அனைத்து அரசு அதிகாரிகளின் ஒப்புதலோடு கட்டப்பட்டதோடு 80 வீடுகளை கொண்ட இக்கட்டிடத்தில் 76 வீடுகள் விற்கப்பட்டு விட்டதாகவும் தெரிகிறது. ரெட்பிக்ஸ் செய்திக்குழுவுடன் அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.